You're familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் ஒரு லைன், ஸ்டோன் செயின் ஒரு லைன், மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு பார்டர் மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்கை சுற்றியுமே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கர்வாக நான் ஒரு 3/4 இன்ச்சு கேப்புக்கு நான் வரைஞ்சிட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் செயின் ஸ்டிச் தான் போட்டுக்க போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிசைன் காட்டுறேன். நீங்கள் இதில் ஆல்டர்னேட்டிவாக பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பீட்ஸுக்கு பதிலாக ஸ்டோன் செயினியை கூட நீங்கள் இந்த மாதிரி கர்வாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து, நம்மளோட விருப்பத்தை பொறுத்து. இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அது பீட்ஸு, ஸ்டோன் செயின் இந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு பேசிக் டிசைனாக இருக்கட்டும், ஒரு ஐடியாவுக்காக தான் நம்ம இப்போ இந்த நெக் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதனால் ரொம்ப சிம்பிளாக, எவ்வளோ சிம்பிளாக ஒரு டிசைன் போட முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் நான் இப்போ டிசைன்ஸ் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இல்லை ரொம்ப நாள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சலுப்பாயிரும். என்னடா ஒரே ப்ளவுஸு ரொம்ப நாள் போடுறோம் அப்படின்னு என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலுமே நமக்கு ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு தளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஒரு எனர்ஜியோடு பண்ணணும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கலாம். இப்போ நான் அந்த கர்வ்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை ஒட்டிட்டு, திலகம் ஷேப் ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன். சுற்றியும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸை மட்டும் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இது கொடுத்த உடனேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுக் வந்துருச்சு அந்த நெக் டிசைனுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கர்வுக்கு ஒரு செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். நான் என்ன பிளான் பண்ணேன், ஃபஸ்ட்டு இன்னொரு சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓகே அந்த ஒரு லைனோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு டல்லாக இருக்குது அப்படின்னா இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் போட்டோம்னா போதும். இப்போ இதை சுற்றியும் நம்ம சுகர் பீட்ஸை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒரு ப்ளவுஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த எட்ஜஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸு. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் அது மாதிரி போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் அந்த கர்வுங்கிற அந்த ஷார்ப் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி இல்லை, நம்ம புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளால் அது கெஸ் பண்ண முடியாது. அது எந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷார்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த கீழே அந்த கர்வ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே ஷார்ப்பு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த மாதிரியும் ஒரு மெத்தடுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்காது, ஏன் இந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஈஸியாக வருது, உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு ஃபஸ்ட்டு பேக் நெக் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் நம்ம என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணியிருந்தோமோ அந்த மெத்தடில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி வேறு ஏதாச்சும் இதில் இன்னும் சிம்பிளாக வேணும், இல்லை அடுத்தது வந்து எனக்கு இப்போதைக்கு இந்த சிம்பிளாக இருக்க டிசைன்ஸ் எல்லாம் போதும், அடுத்தது கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸையே நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம், இல்லை இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சி கிளாரிஃபை ஆயிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்த இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பேசிக் டிசைன்ஸே போடுங்க அப்படின்னாலும் நம்ம வந்து பேசிக் டிசைன்ஸும் போடலாம். ஏன்னா நமக்கு வந்து பழகும்போது என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நமக்கு போட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா வேணும். எல்லாரும் கிராண்டாக இருக்க மாதிரி ஒர்க்கே அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதே மாதிரி வீடியோஸே நிறைய பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ், ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது சில பேர்த்துக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடாகவே இது இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு, ஸ்டோனு, அதாவது சுகர் பீட்ஸு, நம்ம ஸ்டோன் செயின் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஸ்டோன் செயினே பார்த்திங்க அப்படின்னா நான் பாதி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், பாதி வந்து ஒட்டியிருக்கேன். அந்த வீடியோ எடுத்திருந்தேன், அது ஏதோ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் அது ஸ்டோன் வந்து எப்படி இது பண்ணேன் அப்படிங்கிறது காட்ட முடியல. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க, அது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நார்மல் ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நார்மல் ஸ்விங் த்ரெட்டை போட்டு அங்கங்கே வந்து ஒரு 4 ஸ்டோனுக்கு ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கு வந்து சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் வந்து இன்னொரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ 2 லைன் கொடுக்கவும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கோல்டு கலர் வந்து பிரைட்டாக தெரியுது. இன்னும் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பேஸ் வந்து போட முடியும், அதை வச்சு நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஓனாக உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் உங்களோட டிசைன்ஸை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எனக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணுங்கள், கீழே வந்து நான் உங்களுக்கு மெயில் ஐடியும் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் இமேஜஸை. இந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாரியோட கலருக்கு, இப்போ ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் சாரியோட கலர்ஸ்க்கு வந்து மேட்சிங்காக ஸ்டோன் ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸுக்கும் சாரிக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும். அப்புறம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம அது தனியாக பார்க்கலாம், ஏன்னா நம்ம ரேட்டு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்படி பண்ணலாம் அப்படி வேணால் ஐடியா கொடுக்கலாம். பட் இது இவ்வளோ ரேட்டு, இது இவ்வளோ ரேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு நம்ம டிசைன்ஸ் பார்க்கலாம். எனக்கு ரேட்டு வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக அது எப்படி நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் ரேட் வந்து நான் சொல்கிறேன்னா அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் சொல்லுவேன். ஸோ அம்மா தான் எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து இந்த ரேட்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் ப்ளவுசஸ் எல்லாம் போடும்போது அம்மா சொல்கிற ஒரு சில ரேட்ஸை வச்சு நானாக
அஷ்யூம் பண்ணி இந்த ரேட்டு வந்து இவ்வளோ இந்த டிசைனுக்கு வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சுருக்கேனே தவிர நான் வந்து பர்ஃபெக்டாக இதுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படியெல்லாம் நான் இன்னும் எனக்கு வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணியெல்லாம் சொல்ல தெரியாது. ஸோ நானும் வந்து அது எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்படி இல்லைன்னாலும் நம்ம அம்மாக்கிட்டேயும் சஜஷன் கேட்டு ஒரு வீடியோ மாதிரி நம்ம மேக் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு லுக் இருக்குது. பார்த்தீங்கனாலே சிம்பிளாகவும் நீட்டாகவும் ஒரு டிசைன் வந்து நம்ம இப்போ பண்ணியாச்சு. அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.